ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக கொஞ்சம் ஃபீவர், ஸோ அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஸோ கஷாயம் கஞ்சின்னு நாக்கு செத்து போச்சு. இன்றைக்கி காரசாரமாக தக்காளி சட்னி, அதுவும் தக்காளி தொக்கு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இதோ: வெங்காயம், கார்லிக், பெருங்காயம், தக்காளி 6 பழுத்தது, அது வேக வச்சு உரிச்சு எடுத்துடணும் தோலை. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி ஊற்றினீங்கன்னா போதும். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 குண்டு வரமிளகாய் இருக்குல்லையே, அது நல்லா உடச்சி அதையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், வேறு எதுவுமே கலந்துருக்கக்கூடாது, வெறும் மிளகாய் தூள் மட்டும். ஒரு 2 சிட்டிகை 2 பிஞ்ச் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா போதும். நல்லா இது எண்ணெயில் நல்லா முருகணும். நல்லா 1 பை 1 போட்டு நல்லா எண்ணெயில் முருகிற மாதிரி முருகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் கலந்துருக்கும். தேவைப்படுறவங்க ஒரு பிஞ்ச் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 2-3 நாளாக வெறும் கஞ்சி தாங்க குடிச்சிருக்கேன், அதனால் ஒன்றுமே முடியல. சார் நீங்கள் காரமாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணுறேன். நல்லா இது போல் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெட்டிஷ் ஆகுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியாக எடுத்துடக்கூடாது. டொமேட்டோ பியூரியை இந்த டைம் நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் மேலாப்பில் நல்லா பிரிஞ்சு வரும், அதுதான் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இட்லி நீங்கள் 6 சாப்பிட்றீங்களோ 7 சாப்பிட்றீங்களான்னு உங்களுக்கு கணக்கு தெரியாது, அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. தோசை ஒன்றும் அந்தளவுக்கு இதுக்கு அவ்வளோ ஆப்ட் இல்லை, இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி மாதிரி, இட்லிக்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர பிரமாதம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ரெடி ஆயிரும். அப்புறம் நீங்கள் இட்லியும் தொக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஓவர். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.